மாத்திரை போடுவாங்க. அது கடைக்கு போகிற வழி தலையெல்லாம் வலிக்குது. மங்களாம்பிகையையும் எழுந்தருளச் செய்து இந்த சுவாமிக்கு 11 வகையான ருத்ரன் இருக்கிறார். மகாதேவன், சிவன், சங்கரன், விஜயன், பீமன், நீனலோகிதன், கபாலீசன் அப்படின்னு 11 வகையான ருத்ரன் இருக்கார். அந்த 11 வகையான ருத்ரர்களையும் இந்த 11 கலசத்தை ஆவாகனம் செய்து வேதத்திலேயே மிக முக்கிய ஓம் நம சிவாய என்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்றது வேதத்துல நடுநாயகமா விளங்கக்கூடிய இந்த ஸ்ரீருத்ரத்துல தான். எந்த வேத மந்திரத்திலே இல்லாத சிறப்பு இந்த ஸ்ரீருத்ரத்துக்கு. ரொம்ப ஒரு தடவை ருத்ர பாராயணம் பண்ணா எத்தனையோ பசுமாட்டு தானம் கொடுப்பதற்கு சமமான புண்ணியம் உண்டு. அந்த வகையான அந்த ருத்ர பாராயணத்தை 11 தடவை ஏகாதச ருத்ரம்னு சொல்லுவாங்க. ஏகாதச ருத்ரம்னு சொல்லக்கூடிய 11 வகையான ருத்ரர்களை ஆவாகனம் செய்து 11 தடவை ருத்ர பாராயணம் செய்து அந்த 11 திரவியம் சுவாமிக்கு அபிஷேகம். ஒவ்வொரு ருத்ரத்துக்கும் ஒவ்வொரு திரவியம் அபிஷேகம். முதல்ல நல்லெண்ணெய், பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம், அதாவது நம்ம எப்பவும் பண்ற மாதிரி அரிசி திருமஞ்சனம் இல்லாம இந்த 11 அபிஷேக ருத்ரத்துக்கும் 11 திரவியம் சொல்லியிருக்கு. பஞ்சாமிர்தம், வளசாறுகள், அந்த சந்தனம், பன்னீர், அந்த மாதிரி 11 வகையான திரவியத்தை கொண்டு அபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இப்பொழுது வசோத்தாராகுதி என சொல்றோம். வசோத்தாரைனா நம்ம வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து நம்ம ஆயுள் பர்யந்த நமக்கு என்னென்ன வேணுமோ அன்னைக்கே வேத மந்திரத்துல சுவாமி கிட்ட நம்ம கேட்டோம். இப்ப நம்ம எனக்கு அது கூட இது கூட கேட்கறத விட சுவாமி நம்ம வாழ்நாள்ல என்னென்ன வேணுமோ அது பூராமே சாப்பிடறதுக்கு உண்டான பொருட்கள், நம்ம வஸ்திரங்கள் என்னென்ன உண்டோ அது எல்லாமே அந்த சமக்க பிரஷ்னத்துல வருது. அந்த வகையான இப்பொழுது வசோத்தாராவதி நடைபெற்று மகாபூர்ணாவதி நடைபெற்று கலசம் ஆலய வளமாக வந்து சிவபெருமானுக்கு மகாபிஷேகமாக கலசாபிஷேகமானது நடைபெறும். இன்னைக்கு எல்லாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கும். சோமவார பிரதோஷம் ரொம்ப
விசேஷமானது. சனி பிரதோஷம் மாதிரி சோமவாரத்தில் வர பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது. எல்லாத்துக்குமே ஒரு திருவுருள். 11 ஐயர் வந்திருக்காங்க, இத்தனை பேர் நம்ம இருக்கோம்னா அவரோட அருள் இருந்தால் தான் இந்த மாதிரி யாகத்துல நம்ம கலந்துக்க முடியும். இந்த வேத மந்திரத்தை கேட்கறதே ரொம்ப புண்ணியம். அதனால இந்த ஒரு தடவை கேட்டாவே நடைபெறும். எல்லோரும் இருந்து இறைவனிடம் வழிபட்டு நமக்கு எல்லா சங்கடங்களும் நிவர்த்தி அடைந்து வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டுமாய் இறைவனை பிரார்த்தனை செய்து இப்பொழுது வசோத்தாராவதியானது தொடங்கி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹரணம பார்வதி பதயே மகாதேவா சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. देवाजमे महिमाजमे वरिमाजमे प्रतिमाजमे भस्माजमे द्रागुयाजमे विद्धर्जमे ईहा 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 ஓம் பூர்ணாஹுதி முக்தமாஞ்சோதி ओम शांति 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 अन्नो मित्रस्यं वरुणः तन्नो भगवत्तर्यमानं इन्द्रो बृहस्पतिः अन्नो विष्णुर्विक्रमः नमो ब्रह्मणे नमस्ते प्रत्यक्षं ब्रह्माति त्वामेव प्रत्यक्षं ब्रह्मावादित्य வீடியோ நாங்கள் ஆமாம் அரளிப்பூ பொறிச்சு கொடுத்தோம். அப்புறம் விபூதி அரளிப்பூ கவர் நிறையா போட்டோம். விபூதி போட்டோம். விபூதி குங்குமம் எல்லா பிறப்பும் பிறந்திருந்தேன் அளவிலா பெருமானே உள்ளத்தில் ஒன்று மொழியானே செம்மை ஆட்கொண்ட எந்தை பெருமானே வாதம் கருத்து Amen.
கிழமை அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுணர்வாய் Let's